ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பத்தி பேச போறோம். என்னன்னா, த சட்டில் ஆர்ட் ஆஃப் லூசிங் யோர் செல்ஃப். இது சிம்பிளா சொல்லணும்னா, இந்த டாக்குமெண்ட்ரியோ பெரிய கொஸ்டினோட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் யாரு? எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்றோம். அப்படி தொலைஞ்சு போற டைம்ல இந்த பீஸ், அமைதி எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் யாரு அப்படிங்கன்னா, நம்ம சைல்ட்ஹுட்ல எல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருப்போம். நம்ம யாரு அப்படின்னு. ஸ்கூலா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஐடென்டிட்டிய குடுத்திருக்காங்க. ஆனா ரியல் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்ரி சொல்லுதுன்னா, மனுஷங்க எப்பவுமே நம்ம நினைக்கிறதா நான் வந்துட்டு யார பத்தியும் பேச மாட்டேன், நான் நல்லவ அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் நம்மன்னு நம்ம நினைச்சுப்போம். அண்ட் மைண்ட்ல வர தாட்ஸ் தான் நம்ம பர்சனாலிட்டின்னு நம்புறோம். ஆனா இந்த டாக்குமெண்ட்ரில என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம நினைவுகளோ இல்ல நம்ம செல்ஃப் ஸ்டோரியோ நம்மளை பத்தி சொல்லல, அது நம்மளே கிடையாது. அதையும் தாண்டி போகணும்னா நம்ம என்னவா உணர்றோமோ அதுதான் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. டாக்குமெண்ட்ரியில 2 கேரக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஸ்டோரி டெல்லர் வெர்சஸ் சென்சார் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு வாய்ஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நான் எதுலயுமே ஒரு போதுமான இந்த விஷயத்துல இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் அப்படிங்கறதும், எனக்கு முடியாது, இது என்னால பண்ண முடியாதுங்கிறதும், மத்தவங்க வந்துட்டு சீக்கிரமா என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதும், நம்ம ஏதாவது பண்ணா மத்தவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதும், இந்த வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப லவுடா இருக்கும். அதுதான் நம்ம ஆங்ஸைட்டி அண்ட் கவலையை கிரியேட் பண்ணுது. அண்ட் செகண்ட் வந்துட்டு சென்சார் சொன்னேன் இல்லையா, இதுதான் நம்ம ரியல் செல்ஃப். சென்சார் என்ன மீன் பண்ணுதுன்னா, பாடி எப்படி ஃபீல் ஆகுது, நம்ம மூச்சு எப்படி விடுறோம், டச்சிங் இல்ல பிரசன்ட் மூமெண்ட் அவேர்னஸ், இதை தான் சொல்லுது. உண்மையான வாழ்க்கை எதுனா நம்ம பாடி தானா, நம்ம மைண்ட் இல்ல, நம்ம நினைவுகள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சில டைம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம்ல, கஷ்டப்பட்டா நம்ம மைண்டு சஃபர் ஆகும். ச்சே என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்றோம்ல, அந்த சஃபரிங் எங்கிருந்து வருது அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்ரியில சொல்றாங்கன்னா, ஏன்னா நம்ம நினைவுகளை நம்புறோமா, நம்ம ஒரு விஷயம் இப்படிதான் நடந்திருக்கும் ச்சே அப்படின்னு நம்ம நம்பும் போதே நம்மளுக்கு அந்த ஒரு கவலை வந்துடுது. நம்ம மைண்ட்ல வர ஒவ்வொரு தாட்ஸையும் நம்ம நம்புறதுனால நம்ம உள்ள இருக்க அந்த கிரிட்டிக் வாய்ஸுக்கு நம்மளே பவர் கொடுத்துட்டோம்னா இப்படி எல்லாம் தோணுமா. அப்ப இந்த இன்னர் கிரிட்டிக் வாய்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அது அண்டர் மைனர் அப்படின்னு சொல்லலாமா. தமிழ்ல சொல்லணும்னா அண்டர் மைனர் அப்படிங்கிறது நான் பாவி, நான் இதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு எல்லாம் நினைக்கிறது. அண்ட் இன்னும் சொன்னா நான் தோத்து போயிட்டேன், மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் அண்டர் மைனர். இந்த நினைவுகள் எல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம என்ன நம்புறோமோ அதை நினைச்சு நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சிருவோமா. டாக்குமெண்ட்ரியில ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றாங்க, மனுஷங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம தான் ரொம்ப ஸ்பெஷலு, நம்ம தான் ரொம்ப அறிவாளிங்க, இந்த இயற்கைக்கு வந்துட்டு சக்தி இல்ல, அது வந்துட்டு எந்த ஃபீலும் பண்ணாது, மரங்களா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், அதுங்களுக்கு அவேர்னஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவான். ஆனா இந்த டாக்குமெண்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, இயற்கையும் சில டைம் ஃபீல் பண்ணுமா, விலங்குகளுக்கும் அவேர்னஸ் இருக்குமாமா. ஆனா இந்த மனுஷங்க மட்டும் ஓவர் திங்கிங்ல ட்ராப் ஆயிடுறோம். இயற்கையெல்லாம் சத்தம் இல்லாம வாழுது, நம்ம சத்தம் போட்டுட்டே வாழறோம்னு சொல்றாங்க. சரி, இப்போ உண்மையான நம்மளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க டாக்குமெண்ட்ரியில. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஃபேக் ஸ்டோரி இருக்குல்ல, நம்மளோட ஸ்டோரி, அதை தொலைக்கணுமாமா. அதாவது நம்ம கதையை விட்டுட்டு நம்மளோட உணர்வு என்னன்னு நம்ம படிக்க ஆரம்பிக்கணுமா. நீங்க மூச்சு விடும்போது உங்க மூச்சை நீங்க கவனிச்சு பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம கவனிக்கணுமா. அண்ட் அவங்க சொல்றாங்க, உங்க கை விரலை ரப் பண்ணி பாருங்க, ஒரு ஃபீல் வரும்ல, அந்த டச்சை ஃபீல் பண்ணி பாருங்க, அதுதான் ரியாலிட்டின்னு சொல்றாங்க. ஒரு லிட்டில் சைலன்ஸ் அப்படின்னா எதுவுமே யோசிக்காம ஒரு நிமிஷம் இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையை பார்க்க சொல்றாங்க, வானத்தை பார்க்க சொல்றாங்க, பறவைகளை பார்க்க சொல்றாங்க. இப்ப நம்ம போன்ல கையில இருக்கனால இதெல்லாம் பாக்குறதே இல்லைல்ல. நம்ம இதெல்லாம் பண்ணும் போது நம்ம ஸ்டோரி மைண்ட் இருக்குல்ல, அது வீக் ஆயிருமாமா. நம்ம உண்மையான யாரு அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆயிடும்னு சொல்றாங்க. சோ இந்த அமைதி தேடிக்க இந்த டாக்குமெண்ட்ரியில என்ன சொல்றாங்கன்னா, தாட்ஸை ஸ்டாப் பண்ண வேணாம், தாட்ஸை பிலீவ் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம நினைவுகளை நிறுத்த முடியாது, அது நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலா அந்த நினைவுகள் என்ன சொல்லுதோ அதை நம்ப வேணாம்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நினைவுக்கு நான் வந்துட்டு இதுக்கு சரியானவ கிடையாது அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்கு பதிலா, இது ஒரு நினைவு தான், அதை விட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவுகளோட சண்டை போடாம விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம கிட்ட நம்ம தோத்து போறதுக்கான ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க. எதை விட்டுட்டு போகணும் அப்படின்னா, பயம், ஓவர் திங்கிங், அந்த ஈகோ ஸ்டோரிஸ், அப்புறம் அந்த நம்மளே தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம்ல, அதையெல்லாம். இதை எப்படி டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னு டாக்குமெண்ட்ரியில சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் வரும் முதல்ல ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து பிரீத் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டோரி மைண்ட் காம் ஆகும்னு சொல்றாங்க. இந்த கோவம் வரும் போகுது மூச்சை ஃபீல் பண்ணுங்க, பாடிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, பாடி ஃபீலிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கோவம் ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆயிருமா. நைட்டு ஓவர் திங்க் பண்றதுன்னா, நம்ம ஒரு கையை நம்ம செஸ்ட் மேல வச்சுட்டு நம்ம ஹார்ட் பீட்டை கேட்கணுமாமா. நடக்கும்போது ஸ்லோவா நடந்தோம் அப்படின்னா நம்ம பாதம் இந்த கிரவுண்டை டச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்குமா. இந்த டாக்குமெண்ட்ரியோட மெயின் மெசேஜ் என்னன்னா, நம்ம ஒரு ஸ்டோரி கிடையாது, நம்ம ஒரு அவேர்னஸ் அப்படிங்கறத உணர்த்துறாங்க. அண்ட் நம்ம கடந்த காலம்ல இப்ப இருக்க நிகழ்காலத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பண்றோம் அப்படிங்கறத உண்மை. நீங்க வந்துட்டு உங்களையவே தேடணும் அப்படின்னு அவசியம்
விஷயம்ல. உங்கள பத்தி இருக்கிறதான பொய்யான ஸ்டோரீஸ நீங்க அத தொலைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கே இது கேட்கும்போது புதுசா தான் இருக்கு. நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸ்ட்ரெஸ்ஸு, கோவம் அதெல்லாம் வரும்போது, இல்ல நைட்டு தூக்கம் வரல அப்படிங்கும் போதெல்லாம். இதுல டீப் ட்ரூத் இருக்கு. ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணி தான் இந்த டாக்குமெண்ட்ரியில எழுதியிருக்காங்க. இது நம்மளுக்கு ரொம்ப சைல்டிஷா இருந்தாலும், இதோட அவுட்கம் வந்துட்டு மேபி பெஸ்ட்டா இருக்கலாம். நம்ம லைஃப்ப பத்தி நம்ம அவேர்னஸா இருக்கிறது தப்பு இல்லல்ல. ஸோ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.